விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் புயல் காற்றின் வேகத்தால் ஒதுங்க இடமின்றி மக்கள் தவித்து வருகின்றனர். குடிசையில் மக்கள் தத்தளித்து வருகின்றனர். நரிக்குறவ மக்கள் குடிசை வீடுகளில் தத்தளித்து வருகின்றனர். குடிசையே பறக்கும் அளவிற்கு காற்று வீசுவதால் நரிக்குறவ இன மக்கள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர். குடிசையில் ஒதுங்க இடமின்றி நரிக்குறவ மக்கள் தத்தளித்து வருகின்றனர். வீடுகளில் மழைநீர் ஒழுகி வருகின்றது. குடிசைக்குள் மழைநீர் கொட்டுவதால் ஒதுங்க வழியின்றி மக்கள் தவித்து வருகின்றனர். உண்ண உணவு கிடைக்காமலும் அவதிப்பட்டு வருகிறார்கள். அரசு தரப்பில் எந்த ஒரு உதவியும் அவர்களுக்கு கிடைக்கப்படவில்லை. தங்களுடைய உயிர்களை கைகளில் பிடித்துக் கொண்டு விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் புயல் காற்றின் வேகத்தால் ஒதுங்க இடமின்றி நரிக்குறவ மக்கள் குடிசையில் தத்தளித்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பரணிராஜ் வழங்க கேட்கலாம். பரணிராஜ், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் புயல் காற்றின் வேகமும் மழையும் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அங்கு இருக்கும் நரிக்குறவ மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? அவர்களுக்கு அரசு தரப்பில் எந்த மாதிரியான உதவிகள்னா கிடைக்கப்பட்டிருக்கா? மோனிஷா, அதாவது வங்கக்கடலில் பெஞ்சால் புயல் உருவாகி தமிழக வடகடலோர மாவட்டங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. புயல் சின்னம் நெருங்க மரக்காணம் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றும் பலத்த மழையும் அதிக அளவில் பெய்ய தொடங்கியிருக்கிறது. இன்று காலை முதல் மிதமான காற்றும் மிதமான மழையும் பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது மிகுந்த அதிக அளவிலான காற்றும் மழையும் பெய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் புயல் காற்று மற்றும் பலத்த மழையினால் இருக்க பாதுகாப்பான இடவசதியின்றி மரக்காணத்தில் வசித்து வரும் நரிக்குறவ இன மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். மரக்காணம் மேட்டு தெருவில் சாலையோரம் குடிசைகளை அமைத்து வாழ்ந்து வரும் 50க்கும் மேற்பட்ட நரிக்குறவ இன மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தற்போது புயல் காற்று வீசி வருவதோடு பலத்த மழையும் பெய்து வருவதால் குடிசை வீடுகளில் மழை நீர் ஒழுகி இருக்க பாதுகாப்பான இடவசதியும் இன்றி உண்ண உணவுகள் இன்றியும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஒழுகும் குடிசை வீடுகளில் உண்ண உணவின்றி உயிரை கையில் பிடித்து கொண்டு குழந்தைகளுடன் நரிக்குறவ இன மக்கள் அச்சத்துடன் இருப்பதை நாம் நேரடியாக காண முடிகிறது. இவர்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து உணவு வழங்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பாதிக்கப்பட்டு அச்சத்துடன் குடிசை வீடுகளில் இருக்கும் நரிக்குறவ இன மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. மரக்காணத்தை சுற்றிலும் 12 பாதுகாப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு பாதிக்கப்படக்கூடிய மக்களை அங்கு அப்புறப்படுத்தி பாதுகாப்பாக தங்க வைக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து கூறி வந்தாலும் கூட தற்போது 50க்கும் மேற்பட்ட நரிக்குறவ இன மக்கள் பாதுகாப்பான இடவசதியின்றி மாவட்ட நிர்வாகத்தால் கைவிடப்பட்ட சூழ்நிலையை தான் நாம் காணப்படுகிறது. மோனிஷ், பரணிராஜ், இந்த நரிக்குறவ மக்கள் அவர்கள் தங்கும் வீடுகளில் மிகவும் கஷ்டப்பட்டு வராங்க. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்களுக்கு தஞ்சம் அடைவதற்கு வேறு ஏதேனும் முகாம்கள் அரசு தரப்பில் ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டிருக்கா? இல்ல அரசு அதிகாரிகள் யாரேனும் அந்த இடத்திற்கு வந்திருக்காங்களா? அதாவது புயல் பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட உடனேயே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மரக்காணத்தை சுற்றிலும் 12 புயல் பாதுகாப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு அங்கு பாதுகாப்பாக மக்கள்களை அப்புறப்படுத்தி தங்க வைக்கப்படும் என தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் கூறி வருகிறது. ஆனால் அதற்கான நடவடிக்கைகளை இதுவரை மாவட்ட நிர்வாகம் எடுக்கவில்லை. கடற்கரையில் பாதிக்கப்படக்கூடிய மக்களையும் நேரில் சந்திக்கவில்லை. அதிகாரிகள் எங்கு இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. அந்த அளவுக்கு தான் மரக்காணத்தில் தற்போது நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. தற்போது 50க்கும் மேற்பட்ட நரிக்குறவ இன மக்கள் சாலையோரம் இருக்கக்கூடிய குடிசை வீடுகளில் தங்கியிருக்கிறார்கள். இப்போது வீசக்கூடிய பலத்த காற்று மழையின் காரணமாக குடிசைகள் பீய்ந்து பறந்து விடுகிறது. எனவே ஒழுகும் மழையில் உயிரை கையில் பிடித்து கொண்டு தங்களுக்கு ஏதேனும் ஆதரவு கரம் நீட்டுவார்களா யாராவது என்ற ஏக்கத்துடன் தற்போது இந்த நரிக்குறவ மக்கள் தற்போது இந்த காட்சிகளை அனைத்தும் பார்க்கும்போது இதுதான் இந்த விளம்பர திமுக அரசின் நிலைமையாக இருக்கு. அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு தேவையான உதவியோ அவர்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஏற்பாடுகளோ இந்த அரசு செய்து கொடுக்கவில்லை என்பது கண்கூடாக தெரிகிறது. உங்க தகவல்களுக்கு நன்றி பரணிராஜ். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை கோயம்பேடு குமரன் காலனியில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். சென்னை கோயம்பேடு குமரன் காலனியில்
வீடுகளுக்குள் மழை வெள்ளமானது புகுந்துள்ளது. வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் வெள்ளத்தில் மிதப்பதால் குடியிருப்பு வாசிகள் மிகுந்த கவலை அடைந்துள்ளனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இடைவிடாது பெய்து வரும் கனமழை காரணமாக தற்போது கோயம்பேடு குமரன் காலனி பகுதியில் வீடுகளுக்குள் மழை நீரானது புகுந்துள்ளது. இதனால் வீட்டு உபயோகப் பொருட்கள் என அனைத்தும் வெள்ளத்தில் மிதப்பதால் குடியிருப்பு வாசிகள் கவலை அடைந்துள்ளனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வீடுகளை சுற்றி மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் தற்போது வீடுகளுக்குள்ளேயும் மழைநீர் சென்றுள்ளதால் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் வெள்ளத்தில் மிதப்பதால் குடியிருப்பு வாசிகள் கவலை அடைந்துள்ளனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை கோயம்பேடு குமரன் காலனி பகுதியில் தற்போது வெள்ள நீர் வீடுகளை சூழ்ந்துள்ளதால் குடியிருப்பு வாசிகள் கவலை அடைந்துள்ளனர். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயலானி களத்தில் இருக்கிறார். விவரங்களை கேட்டு அறியலாம். ஜெயலானி, தற்போது நீங்க இருக்கக்கூடிய குமரன் காலனி பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீர் சூழ்ந்துள்ளது, விவரம் என்ன? வருணியா, சென்னையில் இன்று காலை முதலாகவே பலத்த கனமழை என்பது பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னையில் பல்வேறு முக்கிய சாலைகளில் மழைநீர் என்பது குளம்பூண்டு தேங்கியிருக்கிறது. இந்நிலையில் சென்னையின் முக்கிய பகுதியாக பார்க்கக்கூடிய சென்னை கோயம்பேடு சந்தை மற்றும் கோயம்பேடை சுற்றி இருக்கக்கூடிய குமரன் கல்வி உள்ளிட்ட அனைத்து பகுதியிலுமே தற்போது மழைநீர் என்பது குளம்பூண்டு தேங்கியிருக்கிறது. தற்போது அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது. குறிப்பாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் சென்னை கோயம்பேடு சந்தையில் சந்தைக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பல காய்கறி சந்தைகள் என அனைத்து கடைகளிலுமே மழைநீர் என்பது தற்போது குளம்போடு தேங்கியிருக்கிறது. இதனால் அங்கு இருக்கக்கூடிய பொருட்கள், பல வகைகள், கால் வகைகள் அனைத்துமே தற்போது சேதமடையக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. இதே போன்று கோயம்பேடு பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்குள்ளும் தற்போது வீடுகளுக்குள்ளாக மழைநீர் என்பது செல்ல தொடங்கி இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறார்கள். இதனால் அங்கிருந்து வெளியேற முடியாமல் தஞ்சமடைந்து வருவதாகவும் ஒரு புகாரினை தெரிவித்து வருகிறார்கள். தற்போது சென்னை கோயம்பேடு சந்தையில் முழுவதுமாக மழைநீர் தேங்கி இருப்பதால் அத்தியாவசிய பொருட்கள் கிடைப்பதில் கடும் தட்டுப்பாடு நிலவுவதற்கான சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. ஏனென்றால் சென்னை கோயம்பேடு சந்தை என்பது சென்னை மட்டுமல்லாது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளுக்கு காய்கறிகள், கனி வகைகள் என அனைத்துமே கிடைக்கக்கூடிய முக்கிய பகுதியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் அந்த கோயம்பேடு சந்தை முழுவதுமாக மழைநீர் என்பது தற்போது சூழ்ந்திருப்பதன் காரணமாக பொருட்கள் வெளியே எடுத்துச் செல்ல முடியாத அளவிற்காக பாதிப்புகள் என்பது ஏற்படக்கூடிய சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில் அந்த பகுதிகளில் மழைநீரை வெளியேற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாத காரணத்தினால் அடுத்த 2 நாட்களுக்கு, அதாவது இரவு வரையிலும் மழை நீடிக்கக்கூடும் என்பதால் தற்போது அத்தியாவசிய பொருட்கள் பொதுமக்களுக்கு கிடைக்க முடியாத சூழல் என்பது நிலவுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே பொதுமக்கள் தற்போது கடும் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். ஏனென்றால் கோயம்பேடு சந்தையிலும் மழைநீர் சூழ்ந்துவிட்டது. கோயம்பேடு பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலுமே மழைநீர் என்பது முழுவதுமாக சூழ்ந்திருக்கிறது. தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி சென்னை கோயம்பேடில் இருக்கக்கூடிய குமரன் நகர் பகுதியில், அதாவது குமரன் காலனியில் சொல்லக்கூடிய அந்த பகுதியில் வீடுகளுக்குள்ளாக மழைநீர் என்பது சென்றிருக்கிறது. அதாவது முதலில் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய நீர் என்பது தற்போது படிப்படியாக வீடுகளுக்குள்ளாக மழைநீர் என்பது செல்ல தொடங்கி இருக்கிறது. இதன் காரணமாக குமரன் காலனி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே தற்போது வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் வீடுகளுக்குள்ளே தஞ்சமடைந்திருக்கக்கூடிய சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. ஆனாலும் கூட எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் எந்த ஒரு மாநகராட்சி நிர்வாகிகளும் அந்த இடத்தில் சென்று தற்போதும் பார்வையிடவில்லை. அங்கு தண்ணீரின் அளவு என்பது படிப்படியாக உயர்ந்து வருவதாகவும் இன்னும் இரவு வரை மழை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காலை நேரத்தில் பெய்த மழைக்கே தற்போது வீடுகளுக்குள்ளாக மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இன்னும் இரவு வரை மழைநீர் என்பது நீடித்தால் வீடுகள் முழுவதுமாக மூழ்கக்கூடிய சூழல் என்பது இருக்குது. அபாயகரமான சூழலில் இருக்கக்கூடிய இந்த மக்களை மீட்டு முகாம்களுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். ஜெயலானி, விவரங்களுக்கு நன்றி. தற்போதைய அண்மை செய்தி, சென்னை கோயம்பேடு குமரன் காலனியில் வீடுகளுக்குள் மழை வெள்ளம் புகுந்துள்ளது. வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமம் அடைந்துள்ளனர். வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் வெள்ளத்தில் மிதப்பதால் குடியிருப்பு வாசிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். தற்போது
கோயம்பேடு பகுதியில் கனமழை பெய்து வருவதால் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் வெள்ளத்தில் மிதக்கிறது. இதனால் குடியிருப்பு வாசிகள் பெரும் கவலை அடைந்துள்ளனர். வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் வெள்ளத்தில் மிதக்கின்றன. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் மழைநீர் புகுந்துள்ளதால் நோயாளிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் நோயாளிகள் பல்வேறு இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. மருத்துவமனை உள்ளேயும் மழைநீர் புகுந்துள்ளதால் நோயாளிகள் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் இடைவிடாது கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் மழைநீர் புகுந்துள்ளது. இடைவிடாது கொட்டி தீர்த்து வரும் கனமழை காரணமாக சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் மழைநீர் புகுந்துள்ளது. இதனால் நோயாளிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். மழைநீரை அகற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குரோம்பேட்டை டிபி மருத்துவமனையில் மழைநீர் புகுந்துள்ளதால் நோயாளிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். குரோம்பேட்டை டிபி மருத்துவமனையிலும் மழைநீர் புகுந்துள்ளதால் நோயாளிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். குரோம்பேட்டை அரசு சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை வளாகம் மற்றும் மருத்துவமனை உள்ளேயும் மழைநீர் புகுந்துள்ளதால் நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். விரிவான விவரங்களை செய்தியாளர் பத்மநாபன் நேரலையில் வழங்க கேட்டு அறியலாம். வணக்கம் பத்மநாபன். சென்னை குரோம்பேட்டை மருத்துவமனையில் தற்போது மழைநீர் புகுந்துள்ள காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வர்ணியா. நேற்று நள்ளிரவு முதல் பார்த்தீங்கன்னா சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம் மற்றும் முடிச்சூர், வண்டலூர் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. காலையிலிருந்தே விட்டு விட்டு பெய்த கனமழை காரணமாக குரோம்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நோயாளிகளும் அவருடைய உறவினர்களும் மிகுந்த சிரமத்துள்ளாகி வருகின்றன. குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையை அதாவது தாம்பரம் மற்றும் குரோம்பேட்டை, பல்லாவரம், பம்மல், அனகாபுத்தூர், முடிச்சூர், வண்டலூர், பெருங்குளத்தூர் போன்ற பகுதியிலிருந்தும் அதேபோல் சேலையூர் போன்ற பகுதியிலிருந்தும் இந்த மருத்துவமனைக்கு ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான நோயாளிகள் இங்கு வருகை தருகிறார்கள். பல நோய்களுக்கான இங்கே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்போது நேற்று இரவு முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட இந்த காற்று மற்றும் அதிகமாக மழை பெய்து வருகிறது. இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை வளாகத்தில் மழைநீரால் புகுந்துள்ளதால் நோயாளிகளுடைய உறவினர்களும் அங்கிருந்து சிரமமாகி வருகிறார்கள். அவர்களும் அங்கு தங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்காக இங்கே தங்க வைக்கப்பட்டுள்ள இடங்கள் மற்றும் நோயாளிகளுக்கு கூடிய சிகிச்சை அளிக்கப்படும் ஆகிய பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. தாழ்வான பகுதியாக இருக்கக்கூடிய இந்த குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் உடனடியாக இந்த மழைநீரை அகற்ற வேண்டும். எப்பொழுதெல்லாம் மழை பெய்தாலும் இந்த அரசு மருத்துவமனையில் மழைநீர் உள்ளே சூழ்ந்துள்ளது. இதனால் தாய் சேய் நலம், கர்ப்பிணி பெண்களும் மற்றும் மற்ற சிகிச்சை பெறுவதற்காக வரக்கூடிய நோயாளிகளும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீரை நகராட்சி நிர்வாகம் மற்றும் சுகாதாரத்துறை பணியாளர்கள் வைத்து இந்த மழைநீரை அகற்ற வேண்டும். நோயாளிகள் உறவினர்களும் அங்கே தங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த மழைநீரெல்லாம் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் மேலே ஏற்பட்டுள்ளது. கொசு மற்றும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மழைநீர் அதிகமாக இங்கே சூழ்ந்துள்ளதால் நோயாளிகளும் மற்றும் உறவினர்கள் இங்கிருந்து வெளியேற முடியாமல் தவித்து வருகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய சிகிச்சை பெற்ற ஒரு நோயாளிகளுக்கு தொடர்ந்து இந்த மருத்துவமனை வளாகத்தில் வெளியே சென்று அவர்களுக்கு மருத்துவமனை அவங்களுக்கு தேவையான உணவுகள் மற்றும் எதுவும் வாங்கி வர முடியாத உறவினர்கள் வெளியே தவிர்த்து வரும் நிலையில் தற்போது இந்த மழைநீரை அகற்ற வேண்டும் என மற்றும் உறவினர்களும் மற்றும் சிகிச்சை பெற்ற ஒரு நோயாளிகளும் கோரிக்கை வைக்கின்றனர். அரசு உடனடியாக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இந்த சூழ்ந்துள்ள நீரை அகற்ற வேண்டும். எப்பொழுதும் மழை பெய்தாலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது.